பிரபுகாந்தி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ உண்மையிலே இந்த பர்டிகுலராக இந்த ஃபெங்கல் புயல் வந்து இயற்கை பேரிடர் மாதிரி பொருளாதார பேரிடியாக வந்து விழுந்திருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வந்து இப்போ சார் வீடு இதுவாகிடுச்சு 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தோராயமாக சொல்கிறேன், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு வீடு இருக்கும், ஒரு கார் இருக்கும், ஒரு பைக் இருக்கும், ஓகேங்களா? இவங்க பண்ண இன்டென்சிட்டி லெவல் ஆர்டிஃபிஷியலாக மேன்மேட் டிசாஸ்டரில் சாத்தனூர் டேமோட இன்டென்சிட்டி லெவலில் கம்மி பண்ணியிருந்தா நீங்கள் 8 அடிக்கெலாம் தண்ணி போச்சுன்னு பார்த்தீங்களா? அப்போ அது ஒரு 1.5 அடி 2 அடிக்கு தான் போயிருக்கும். அப்போ அப்படி போயிருந்ததுன்னா இப்போ வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சுன்னா வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும், ஃபர்னிச்சர் போச்சு, என்ன பண்ண முடியும்? அப்புறமா ஒரு காரு வந்து 5 லட்சம் ரூபாய் கம்மி கிடையாது, அது இஎம்ஐயில் வாங்கியிருப்பான். அப்புறமா 2 வீலர் போச்சு, அப்புறமா அவங்களோட அதாவது மிக்ஸி வாஷிங் மிஷின் எல்லாமே போச்சு. அதே மாதிரி மக்கள் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவலில் ஒரு எமோஷ்னலாக ரொம்ப ப்ரெஷர் ஆகியிருப்பாங்க. கம்பல்சரி இது என்னன்னா வாழ்வாதாரன்ற மாதிரி இல்லாமல் கிட்ட 4-5 ஜென்ரேஷனாக சம்பாதிச்ச பணத்தையே நடுத்தொல்ல எடுத்துகிட்டு வந்து நிறுத்திருச்சு. இப்போ நேற்று வரைக்கும் அவங்க எல்லா வசதி வாய்ப்போடு இருந்துட்டு இன்றைக்கி வந்து சாப்பாட்டுக்கு கையேந்திர நிலைமைக்கு தள்ளப்படுறது. சார், நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறது, நீங்கள் ஒரு பேரிடர் மேலாண்மை நிபுணர். அரசு இதில் என்ன தவறு செஞ்சது? இயற்கையை நம்ம தடுக்க முடியாது, மழை பெய்யறதுலாம் தவறு இல்லை, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அரசாங்கமும் அறிவிப்பாளர்களும் அரச ஊழியர்களும் அரச பிரதிநிதிகளும் மக்களுக்கு எந்த விதத்தில் இதில் தவறிழைத்திருப்பதாக அறிவிப்பு விவகாரமோ முன்னேற்பாடு விவகாரத்தில் எப்படி பார்க்குறீங்க? ஸோ கவர்மெண்ட் வந்து ப்ரோஆக்டிவ் ஸ்டெப்ஸ் எதுவுமே எடுக்கலைங்க சார். கவர்மெண்ட் இஸ் ரியாக்டிவ் தான். சேஃப்டி ஃபர்ஸ்ட், அதுதான் முக்கியம். மக்களை காப்பாற்ற வேண்டிய முதன்மை கடமை வந்து மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு இருக்குது. அப்போ இந்த மாதிரி இயர்லி வார்னிங் ஸ்டேஜஸ் இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் எல்லா டாமும் ஆட்டோமேஷன் பண்ண முடியாதா? ஏன் எல்லா டாமுக்கும் டிராயிங் இருக்கா, ப்ளூ பிரிண்ட் இருக்கா, அது வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா? அதுமாதிரி இப்போ எல்லா வாட்டர் ரிசர்வாயர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் இருக்கா, கம்யூனிகேஷன் இருக்கா? இது மாதிரி இந்த இன்டென்சிட்டி லெவலை கம்மி பண்ணலாமே சார். லாஸ் ப்ரிவென்ஷன் டெக்னிக்கை அழகாக மாநில அரசாங்கம் நினச்சிருந்தா இது மிகப்பெரிய லாஸை வந்து நம்மளால் தவிர்த்துருக்க முடியும். இப்போ 2000 கோடி சொல்லியிருக்காங்க. இது சரியாக கையாண்டிருந்தால் வெறும் 300 கோடி லாஸில் முடிச்சிருக்கலாம்னு சொல்ல வரேன். இதுதான் திருப்பி சொல்கிறேன். வீட்டுக்குள்ளே தண்ணி வருதுங்க, இப்போ 8 அடிக்கு தண்ணி போகிறதுக்கும் 1.5 அடி தண்ணி வரதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ அதோட லாஸஸை நம்மளால் கம்மி பண்ண முடியல. இந்த மாதிரி விஷயத்த சரியாக கையாண்டுருக்கலாம். இன்னொரு பாயிண்ட்டு, கவர்மெண்ட்டுக்குள்ளே கம்யூனிகேஷன் சேனல்ஸ் இல்லை, அதுதான் ரொம்பவும் முக்கியம். அதுவும் இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம 40-50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் சென்னை தான் பெரிய லெவலில் எல்லா இடத்துலையும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போது முதல் டைமே வேலூர்லேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் மிகப்பெரிய எஃபெக்ட். இதில் ஒரு பாயிண்ட் என்னென்னா, அந்த ஊரெலாம் வந்து திருப்பி மீண்டெடு வர்றதெல்லாம் வந்து 10 வருஷம் ஆகும் மினிமம். எழுதி வச்சுக்கிங்க கண்டிப்பாக. இதெல்லாம் வந்து உடனே வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு ஒன்று கடலூர் மாதிரி இருக்கிற விழுப்புரத்தில் இருக்கிற எம்எஸ்எம்இ கம்பெனியோட நிலமெல்லாம் இன்னும் கொஞ்சம் மோசம். ஒரு நாளைக்கு 7 கோடி ரூபாய் நஷ்டமாகுதுங்களாம். அப்போ அவன் மிஷின் வாங்கி சிறு குறு தொழில் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றாங்க. சிறு குறு தொழில் சின்ன ஒரு லேத்து பட்டு வச்சிருப்பான். ஆமா, 2 பேருக்கு வேலை கொடுப்பான். 2 பேர் முதலாளி நஷ்டப்பட்டு வேலை செய்யற குடும்பமும் பட்டினி கிடைக்கும். இப்போ முதலாளியே தொழிலாளி ஆயிட்டான். அதுதான் முதலாளியே தொழிலாயிட்டும் போது அவன் அந்த நஷ்டத்துல மீக்கணும். அவன் வங்கியிலேருந்து கடன் வாங்கியிருப்பான், அடைக்க முடியாது. அதை அடைக்க முடியாது. அப்போ அதனால கிடைச்ச வேலை வாய்ப்பு அந்த வேலையால நடந்த குடும்பம் அதோட பாதிக்கும். கட்டட தொழிலாளி இருப்பான், வேலை நடக்காது. டெய்லி சித்தாலு பெரிய ஆளுக்கு ஒரு 300-500 வாங்குறது நின்று போயிடுச்சு. சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அரசு எதுவும் செய்யாது. அரசு சரி இப்போ அதாவது மக்கள் வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, கொரோனாவோட வாழை கற்றுக்க மாதிரி இனிமேல் வந்து மக்கள் வந்து அரசாங்கம் காப்பாற்றதோ இல்லையோ, நம்ம இது மாதிரி பேரிடரை தாங்கிக் கொள்கிற கையாளக்கூடிய வாழ்வியல் நெறியை வந்து பின்பற்றணும். இன்னொரு விவகாரத்தை சொல்லுவோம். 30,000-லேருந்து 2 லட்சம் வரைக்கும் பயிர்களில் எங்களுக்கு அழிஞ்சிருக்குங்கிறாங்க. நாற்றங்கால் நடுவது, நடுவை செய்வது, அறுவடை செய்வது, வயல் கூலிகளை செய்வதற்கு கூலிகளுக்கு பல நாட்களாக பல வாரங்களாக வேலை இல்லை. சார் வேலையில் ஒரு பாயிண்ட் சார். இப்போ இந்த பேரிடர் வந்ததுனால அந்த 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 கிராப்ஸ் எல்லாமே திருப்பி எடுக்கணும்ல, அதுக்கு ஒரு செலவாகும்ல. என்ன பண்ண முடியும்? அந்த செலவுக்கு எங்கே காசு இருக்கு? அது எப்படி நம்ம கையாளப்படுறோம்? ஏற்கனவே 30,000-ல் 2 லட்சம் காலி. அந்த அழிவை சரி பண்றதுக்கு செலவு அதில் ஒரு 50,000 ரூபாய் கண்டிப்பாக போகும் மினிமம். அப்போ 2.5 லட்சம் போயிடும். 2 லட்சம் கண்டிப்பாக. அரசு எவ்வளோ கொடுக்கும்? ஏக்கருக்கு இன்னும் 40,000-50,000 கொடுப்பாங்க. ஆனால் இந்த தொகையை தான் அதிகப்படுத்தணும்னு சொல்கிறேன். ஒன்று சொல்கிறேன், ஸ்டேட் கவர்மெண்ட் 2 கோடி கேட்டது ரொம்ப தவறு. நீங்கள் 7 கோடி 8 கோடி கேளுங்க, அப்போ தான் 5,000 கோடியாக வரும். ஒன்று இதில் நீங்கள் எவாலுவேஷன் பேராமீட்டர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, டைரக்ட் லாஸ் மட்டும்தான் நீங்கள் கணக்கு பண்ணுறீங்க, இன்டைரக்ட் லாஸ் ஏன் கணக்கு பண்ண மாட்டீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கடலூரில் ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறேன், ஒரு முந்திரி இது வச்சு ஒரு சிறுதானியம் ஒன்று தயாரிக்கிறேன்னு வச்சுக்கலாம். நான் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆர்டர் வச்சுருப்பேன். இந்த மழையால்
இதுவாயிடுச்சுன்னா எனக்கு அந்த எக்ஸ்போர்ட் ஆர்டரே போச்சு. இனிமேல் அவன் வாழ்நாள்ல அந்த ஆர்டரை எனக்கு தரமாட்டான். அந்த டைம் கொடுக்குமா? அவனுக்கு விழுப்புரத்துல தண்ணி வந்ததெல்லாம் தெரியாதுல்ல, வெளிநாட்டு தெரியாது. அவனுக்கு அந்த டைமுக்கு அந்த ப்ராடக்ட் வேணும். அவன் வந்து இந்த கதைலாம் கேட்கறதுக்கு அவன் ரெடியா இல்லை. அவனுக்கு தெரியாது. இந்த டைமுக்கு அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் டெலிவரி பண்ணலாம், அடுத்த காம்படிட்டிவ் போயிடுவான். காம்படிட்டிவ் வேர்ல்டு இப்போ அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க, இல்லாட்டி அடுத்த மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு போயிடும், அடுத்த நாட்டுக்கும் போயிடும். அப்படி இருக்கு. அதே மாதிரி இப்போ திருப்பி சொல்ற விஷயங்கள் என்னன்னா, விவசாயம் சார்ந்த கட்டமைப்புகள்லாம் பண்ணி வச்சுக்கிறச்சு பேரிடருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே அரக்கோணம் டிஸ்ட்ரிக்ட் தான் சொல்கிறாங்க. ஏன் அரக்கோணம் மட்டும் தான் பேரிடருக்கு மேலாண்மை ஏன் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வைக்கல? இப்போ அம்மா உணவு தான் உண்மையிலே கொரோனா டைம்லையும் எல்லா டைம்லையும் காப்பாற்றப்படுறது. அப்போது நான் என்ன சொல்கிறேன், எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய க்ளவுட் கிச்சன் மாதிரி ஒரு 10,000 பேர் எப்பவுமே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ரெடியாக இருக்கணும். அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா மாவட்டத்திலையும் இருக்கணும். நீங்கள் சொல்கிறது சென்னை மையப்பகுதியில் வச்சா விழுப்புரம், கடலூர், திண்டிவனம், இப்படி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் எல்லாம் கவர் ஆகும். நல்ல ஒரு திட்டம் தான். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வரணும்னு சொல்லுவார் கிரவுட் கிச்சன். இப்போ ஒவ்வொரு இப்போ விழுப்புரமா, கிருஷ்ணகிரியா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நிதியை ஒதுக்குங்க பேசுவோம். சரி, இப்போ ஒன்று முடிச்சிடும் சார். எப்படி விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் போட்டாங்களோ பேரிடருக்குன்னு தனி பட்ஜெட் ஒதுக்குங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ண. ஒன்று 944 crores வந்திருக்கு. அதுக்கு ஓப்பன் டிரான்ஸ்பரன்சி சிஸ்டம் வைங்க. யாராருக்கு பணம் எது போகுது, ஓபன் டிரான்ஸ்பரன்சியை குறித்து இப்ப கேட்போம். இதுல எப்படி ஆட்டையை போட போறாங்களான்னு கேட்போம். ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க் எப்படி நடக்குது, எரியிற வீட்டுல என்னமோ லாபம்ன்ற மாதிரி புடுங்குற கதையா இருக்கா, நம்ம பேசுவோம். மேடம் சொன்னது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எல்லாருமே Tier 1 Tier 2 சிட்டிக்கு மேல நிறைய கான்சென்ட்ரேட். ஆனால் கிராமம் குக்கிராமம்னுவாங்க, அந்த இடத்துக்குலாம் போய் கண்டிப்பா நிவாரண பொருட்கள் சேராது. அங்கதான் ரொம்ப தேவையே. அங்க வந்து அதாவது நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இப்படியே எடுத்துங்களேன், டிடிசிபி பஞ்சாயத்து கொஞ்சம் விவசாயம் பண்ணிட்டு இருப்பா, அதுதான் வந்து இது பண்ணுவான். இவனுக்கு காப்பாற்றலாம் கூட இவங்க எப்படி வேணாலும் ரன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இவங்க சொல்கிறச்ச ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட்லேயும் கிட்டத்தட்ட 100கணக்கான பாலங்கள் இந்த மலைக்கே வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. அதுக்கு தான் நான் திருப்பி சொல்கிற பாயிண்ட் வந்து என்னென்னா, இப்போது 944 கோடியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. அது என்ன சொல்கிறேன்னா, எப்படி மினிஸ்டர்லாம் அந்தந்த மாவட்டத்துக்கு சிஎம்வால் ஒதுக்குறாங்களோ, ஒரு மினிஸ்டர் கூட ஒரு கான்ட்ராக்டர் கம்பெனியும் அலாட் பண்ணிடுங்கன்ற. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடலூரா எல்என்டி கம்பெனி கிட்ட கொடுத்துருங்க, கிருஷ்ணகிரியா சிம்ப்ளெக்ஸ் கான்ட்ராக்டர் கம்பெனி கிட்ட கொடுத்துருங்க. இது மூலமாக ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க் நடக்கும்னு நான் சொல்ல வரேன். அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். பிரிட்ஜெலாம் வந்து கட்டுறச்ச கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட் உள்ள கம்பெனி கட்டியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பேரிடர்களை தாங்கக்கூடிய கம்பெனி தான் பண்ணுவாங்கன்ற. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்சோ இந்த 944 கோடியை வந்து ஒதுக்குறத மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்ட்டை வச்சு மானிட்டர் பண்ணணும். இந்த பணம் எந்தெந்த துறைக்கு எங்கெங்கே எப்படி ஒதுக்கப்படுது, இது மருத்துவத்துக்கு ஒதுக்கப்படுதா, இது வந்து சாலை மேம்பாட்டுக்கு ஒதுக்கப்படுதா, இல்லை மேம்பாலம் கட்டத்துக்கு ஒதுக்கப்படுதா அப்படின்னு மானிட்டர் பண்ணுற ஒரு ஓப்பன் டிரான்ஸ்பரன்சி சிஸ்டம் திருப்பி வரணும். இன்னொரு பாயிண்ட்டு, நான் ஈவன் சீஃப் செக்ரட்டரியேட் முருகானந்த் சார் கூட ஒரு விஷயம் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 140 வாட்டி ஜெயா சொல்லிட்டேன். நான் தமிழில் தான் பேசுகிறேன். இம்மிடியேட்டாக இந்த மாதிரியான ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்கில் பில்டர்ஸ் அசோசியேஷன், கிரிடை, இந்த மாதிரியான கம்பெனிஸை கூப்பிட்டு நீங்கள் ஏன் இன்வால்வ் பண்ண மாட்டீங்க? முன்னாடிலாம் வந்து அம்மா ஆட்சியில் என்ஜிஓஸ்லாம் வந்து மிகப்பெரிய ரோல் பண்ணாங்க. இப்போ என்ஜிஓஸ்லாம் எங்கே போனாங்கன்றது தெரியல. என் பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா, இந்த ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க் பண்ணுறச்ச ஜேசிபி வேணும், பொக்லைன் வேணும், டிவாட்டரிங் பம்ப் வேணும், அந்த மேன் பவர்ஸ் பெரிய லெவலில் மேன் பவர் வேணும். அதெல்லாம் கையாளுறதுக்கு இவங்ககிட்ட இருக்குது, அந்த உபகரணங்கள் இருக்குது. அப்போ அந்த உபகரணங்களை உபயோகப்படுத்தல ஏன் டாப் பண்ணக்கூடாது? இதுதான் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம் பண்ணுறச்ச எல்லா டேமும் ஆட்டோமேஷன் பண்ணணும். அதுக்கு அது பணத்தை ஒதுக்குங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சேஃப் ஒர்க்லோடு மாதிரி ஒரு அபாய லெவலுக்கு மேலே போயிட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக அலார்மிங் சிஸ்டம் கொடுத்துரும் எல்லாருக்குமே. அந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் கொண்டு வரணும். லாஸ்ட் ஒன் முடிச்சுறேன். இண்டஸ்ட்ரி 4.0 ஆட்டோமேஷன், மிஷின் லேர்னிங், ரொபோட்டிக், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சிஸ், அதெல்லாம் வந்து இந்த பேரிடர்களை கையாளுறதுக்கு அரசாங்கங்கள் முன்னெடுப்பு பண்ணால் கண்டிப்பாக கையாள முடியும். ஸோ இப்போ அரசாங்கம் நல்லா வேலை செய்யணும்னா இந்த டைமில் 5 மாவட்டத்துக்கு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்கள் சார். செம்மையாக வேலை செய்வாங்க. 40 இந்த 5 டிஸ்ட்ரிக்டில் எப்படி ரிசல்ட் வரும்னு பார்த்துக்கலாம்.